உங்களோட எம்ப்ளாயர் உங்களோட சேலரியை டிலே பண்றாங்களா? டிலே பண்றதுனால நீங்க அவங்க கிட்ட கேட்கிற மாதிரி இருக்குதா? நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் ஜீன். எப்படி கேட்கணும் என்னங்கறத வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவின். எஸ், யுஏஇல உங்க எம்ப்ளாயர் உங்களோட சேலரி டிலே பண்ணும்போது நீங்க அவங்க கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா எப்படி கேட்கணும்ன்ற பாலிசி இருக்குது. அதாவது அவங்க உங்ககிட்ட எக்ஸாம்பிள் எம்ப்ளாயர் இந்த மாசம் என்னால சேலரி போட முடியல, சோ கொஞ்சம் டிலே ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு போடும்போது நீங்க என்ன ரிப்ளை போடணும்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் சிச்சுவேஷன், பட் நீங்க எப்போ என்னோட சேலரிய பே பண்ணுவீங்கன்னு எக்ஸாக்ட் டேட்டை நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்ற கொஸ்டினை ரைஸ் பண்ணணும். அது பண்ணாம நீங்க ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்டா விட்டீங்க டெக்ஸ்ட்ல அப்படின்னா, அதே நீங்க பண்ற டெக்ஸ்ட உங்க எம்ப்ளாயர் உங்களுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சோ அது மாதிரி நீங்க அதுக்கடுத்த சேலரி டிலே ஆயிட்டு எனக்கு கம்பெனி கொடுக்கல அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணும்போது அது உங்களுக்கு ரிஸ்க் ஆகலாம். நீங்க போடுற மெசேஜ் உங்களுக்கே ரிவர்ஸ் ஆகலாம். சோ கிளைம் பண்ணும்போது நீங்க எப்பவுமே இந்த மாதிரி மெசேஜஸ்க்கு எப்படி நீங்க கம்பெனிக்கு ரிப்ளை கொடுக்கணும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட கிளைமிங் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். யுஏஇ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்ட்ராங்கான ரிட்டன் வேர்டிங்ஸ் மட்டும் தான் ப்ரூஃபா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஓவரலி அண்ட் ஜஸ்ட் ஃபோன் காலில் உள்ளது எல்லாம் டசன்ட் மேட்டரா தான் இருக்கும். நீங்க எப்பவுமே ரிட்டன் ப்ரூஃப் வைக்கும் போது இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் வச்சிருக்கிறது எப்பவுமே சேஃப். மேலும் இது போல பல இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பெறுவதற்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. பவின்ஸ் லீகல் கன்சல்டன்சி யுஏஇ. பெட்டர் திங்கிங், பெட்டர் ஃபியூச்சர்.